அருளாம் கதியெண்ணி மத்தொன்னில்லேன், நெடுங்காலம் பிழை செய்து நிலைகழிந்தேன், உன்னருளுக்கு இனிதான நிலையுகந்தேன், உன் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன். மண்ணிருளாய் நின்ற நிலை எமக்கு தீர்த்து, வானவர்தம் வாட்சி தர வரித்தேன் உன்னை, இந்நருளால் இனியனக்கோர் பரமேற்றாமல், என் திருமால் அடைக்கலம்கொள் என்னை நீயே என்ற இந்த அழகான பாசுரத்தோடு இன்று முதல் நாம் அனுபவிக்க இருக்கும் ஒரு வஸ்துவானது பெரிய வஸ்து, பெரிய நிதி. அந்த நிதியின் பேர் என்ன? ஸ்ரீரங்க நிதி. இன்று முதல் நாம் அனுபவிக்க போகும் ஒவ்வொரு விஷயமும் என் ஆராத அருளவமுதம் புதிந்த கோயில் என்ற தலைப்போடு த ஐலாண்ட் ட்ரெஷரி என்ற பெயரோடு நாம் இன்று வைகாசி 17. இந்த வைகாசி 17 அப்படின்னாலே ஸ்ரீரங்கவாசிகளுக்கு ஒரு நல்ல உகந்த நாள், மறக்க முடியாத நாள் என்று நம்ம சொல்லலாம். ஒரு சில நாட்களை நாம் எப்போவே நினைவு வச்சிருக்கோம். எப்படி இண்டிபெண்டன்ஸ் டேனா ஆகஸ்ட் 25 சொல்லுவோம், ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வைகாசி 17 என்ன விசேஷம்? ஸ்ரீரங்கத்திலே இவ்வளவு விசேஷம் அப்படின்னு கேட்டா, பங்குனி மாச பிரம்மோத்சவம் 8ஆம் திருநாள் அன்று அம்பெருமாள் குதிரை வாகனத்துல எல்லக்கரை மண்டபத்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்குள்ள நுழையிறார். அப்போ இந்த ஸ்ரீரங்கத்துக்கு சமீபமா இருக்கக்கூடிய கண்ணனூர் என்ற இடத்துல முகலாயர் பேரரசு ஒரு பெட்டாலியன் கேம்ப் அமைச்சிருக்கா அப்படின்னு குலசேகரன் என்ற கதாபாத்திரம், அந்த ஒரு இவர் இங்க சொல்ற மாதிரி கேம்ப் போட்டிருக்காவா, இது மாதிரி நம்ம ஊரை ஏதோ நடக்க போறதுன்னு தெரியறது, நம்ம சூச்சகமா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இங்க எல்லாரும் பரபரப்பாரா. ஏன்னா அடுத்த நாள் பங்குனி உத்திரம் பெருமாள் பிரம்மோத்சவம் கொண்டாடியாலும் முக்கியமான நாள் இந்த உற்சவமானது. பெருமாள் தர சரணாதி பண்ண ஒரு பெரிய நாள் அது. அதற்காக அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவரும் இங்கே கூடியிருக்கின்றனர். எல்லாரும் பெருமாள் இடத்துல கேட்கிறா, இது மாதிரி ஒரு பெரிய நமக்கு அநீதி நடக்க போறது, நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ரீரங்கத்தில் இருக்கலாமா, என்னை விட்டு கிளம்பலாமான்னு பெருமாள் இடத்துல ஒரு சீட்டு போட்டு கேட்கறச்சே பெருமாள் கிளம்புறேங்கிற, ஸ்ரீரங்கத்தை விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்றார். எப்படி ராமபிரான் வனவாசத்துக்கு கிளம்புறாரோ அது போல கிளம்ப ரெடி ஆயிட்டார். பெருமாள் தெற்கு கரை வழியா இந்த பக்கம் கிளம்பி போறார். வேதாந்த தேசிகர் என்ற பெரியவரும் பிள்ளையோகாச்சார என்ற பெரியவரும் எல்லா விதமான ஏற்பாடுகளும் இங்க செய்யறா. பெருமாளை கழுத்தரை போட்டு மறைக்கிறது, தாயாரை கழுத்தரை போட்டு மறைக்கிறது, உற்சவர் தாயாரை வில்ல மரத்துக்கு கீழே தாயாரை எழுந்துள்ள பண்றது, எல்லா விதமான ரெமெடியல் ஆக்ஷன்ஸும் எடுத்துட்டு இவ எல்லாரும் கிளம்புறா. எப்படி ராமபிரான் எப்படி வனவாசத்துக்கு போச்சு அத்தனை அயோத்தி ஜனங்களும் குமுறினாலோ அது போல ஸ்ரீரங்கத்து வாசிகள் எல்லாம் குமுறதாங்க. நீர் வர வரைக்கும் நாம் இங்கு இகைவ நிதரம் யாமா மகாபிரஸ்தானமேவா, நீ வர வரைக்கும் நாங்கள் காத்திருப்போம், காந்து பட்டாபிஷேகம் நடக்கும். எப்படி அயோத்தி ஜனங்கள் காத்துட்டு இருந்தாலும் அது போல ஸ்ரீரங்க ஜனங்கள்லாம் காத்துட்டு இருக்கா. காத்துட்டு இருந்தவாளுக்கு சோகம் தான் நடந்தது. பெருமாள் இங்கிருந்து கிளம்பி தெற்கு முகமா கிளம்பி போறார். அன்பார்ச்சுனேட்டா ஜோதிஷ்குடின்ற இடத்துல பிள்ளைலோகாச்சாரியர் என்ற பெரியவர் இந்த துக்கம் தாழாம 108 வயசு அவருக்கு துக்கம் தாழாம பெரியவர்கள் திருவடி அடைஞ்சு விடுறார். அது புரட்டி எல்லாரும் இங்கே கேரள தேசம், கர்நாடக தேசம், அங்க இருக்கக்கூடிய மேல்கோட்டை மலை, அங்கிருந்து திருப்பதி, அப்புறம் செஞ்சிக்கோட்டை வரையிலும் பெருமாள் வெயிட் பண்றார். திருப்பதியில 12 வருஷ காலம் அங்க இருக்கார். இந்த ஊரு க்ஷீணிச்சு போச்சு. எப்படின்னா முகலாய பேரரசு அங்கிருந்து வந்துட்டான். யாரு மல்லிகாபூர் படையெடுத்து வந்துட்டான். 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இங்கே நம்ம யாத்திரை நிவாசம் சொல்லுவோமே, அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பெருமாளுக்காக உயிரை கொடுக்கவே தன்னை தியாகம் செய்ய முற்பட்டுட்டா. 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அன்னைக்கு இரவு முழுக்க அறுத்துட்டான் கழுத்தை. 12,000 முடிதிருத்திய பன்றியாழ்வான் மேட்டுக்கழகம்னு சொல்லுவான் அந்த இடத்த. டெமனாயிக் பிளேஸ், சூறையாடிட்டான் ஸ்ரீரங்கத்தையே. இந்த ஊர்ல இன்னார் பிறந்தா இந்த பெருமாளை கண்டுபிடிக்க முடியுன்ற அளவுக்கு இங்க யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஊரா எடுத்து இந்த ஊரு. ராமர் வனவாசம் போனது போல ரங்கநாதன் புறப்பட்டு போறார்.
பிறகு விஜயநகர சாம்ராஜ்யம் அமையிறது. கொப்பனாரிய ராஜா என்ற ஒரு மூலமாக விஜயநகர சாம்ராஜ்யம் அமையிறது. அவளும் படைகள்லாம் திரட்டி வச்சுட்டு இருக்கா. பெருமாள் இங்கே திருப்பதியில வாசம் பண்ணிட்டு இருக்கார் ரங்கநாதர். வேதாந்த தேசிகர் என்னும் பெரியவர் அபீதி ஸ்தவம்னு ஸ்லோகத்தை எழுதித்தரார். பயம் வேண்டாம், உனக்கு ஜெயம் உனக்கு தான். அபீதிகே யஜுஷாம் ரிதவதீதி தானாம் பயம் சொல்லி இந்த ஸ்லோகத்தை எழுதித்தரார். பீதி அடையாத, நீ தைரியமா போருக்கு போ, உனக்கு தான் வெற்றின்னு கொப்பனாரிய ராஜாவை அனுப்புறார். முகலாய பேரரச வீழ்த்தனான் கொப்பனாரிய ராஜா. பெருமாள் செஞ்சிக்கோட்டைக்கு அழைச்சிட்டு வந்து ஸ்ரீரங்கத்துக்குள்ள பெருமாள் எழுந்துருளை பண்ணப்படுறான். இங்கே முன்னாடியே இங்க பெருமாள் இல்லை அப்படின்னதும் ஒரு அவைஷ்ணவோ ஹதோ தேசகா, வைஷ்ணவன் இல்லாத ஊர்ல வாழ வேண்டாம்னு சொல்லுவான். இன்னொரு பெருமாள் இங்க எழுந்துருளை பண்ணி வச்சிருக்கா, பெருமாளுக்கு ஆயிடக்கூடாதுன்னு. அப்ப இந்த பெருமாளும் உள்ள வர இவர் முன்னாடி இப்ப திருவரங்க மாளிகான்னு சொல்லுவோம். மூலஸ்தானத்தை பார்த்தா இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைட்ல கார்னரா இருப்பார். இந்த ரெண்டு பெருமாளும் வந்து இறங்கிட்டா யாரு நிஜமான பெருமாள்னு தெரியல. அப்ப இங்க இருக்கக்கூடிய வண்ணா என்ன பண்ணுவான், எப்போதும் அவனுக்கு பெருமாளுடைய தீர்த்தம், பெருமாள் ஈரவாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, பெருமாள் திருமஞ்சனமான அந்த பெருமாளுடைய வஸ்திரம் ஈரமாகும். அது பிழிஞ்சு தீர்த்தத்தை எடுத்துப்பான். அதான் அவனுடைய வழக்கம். அன்பார்ச்சுனேட்டா அவனுக்கு கண்ணு தெரியல. சரி, அவன் அழைச்சிட்டு வந்தா ரெண்டு பெருமாள் மேலேயும் தீர்த்தத்தை சேர்த்தா. வெளியிலேருந்து வந்த பெருமாள் போட தீர்த்தத்தை கஸ்தூரி திலகம் பட்டு தீர்த்தம் சேர்த்ததும் அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்பெருமாள்னு கத்தினான். என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்பெருமாள்னு கத்தினான். அன்று முதல் இன்று வரை நம்பெருமாளாக இருந்து கொண்டு இன்றளவும் உற்சவத்தை நடத்தி கொண்டு வரார் பெருமாள். இந்த பெருமாள் கொப்பனாரி ராஜா மூலமா ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளின நாள் வைகாசி 17. இன்றைக்கு பரிதாபி வருஷம் வைகாசி 17. இத்தனை வருஷ காலம் பெருமாள் இந்த ஊர்ல இல்ல. பெருமாள் திரும்பி வந்தார் அப்படின்னதும் எவ்வளவு பெரிய சந்தோஷம் அவளுக்குலாம் இருக்கும். நம்ம இன்னைக்கு பெருமாள் உற்சவம் கொண்டாடுறாரு, பார்க்கறா, நம்ம அனுபவிக்கிறோம். அன்றைக்கு இருந்து நம்ம மனநல யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஏன்னா நமக்காக நாம் இன்றைக்கு நன்னா உற்சவங்களை நடத்தணும், நாம நன்னா இருக்கணும்னு அவ அத்தனை பேர் உயிரை விட்டா. அன்னைக்கு அது விஷயங்கள்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்படின்னு சொன்னா நம்மளால தியாகம் பண்ண முடியுமா முடியாதான் நமக்கு தெரியாது. ஆனா அப்பேற்பட்ட அந்த தியாகத்தை பண்ணிருக்கா அப்படின்னு நம்ம அவளை இன்னைக்கு ஒரு நாள் நினைச்சு பார்க்கணும். பெருமாள் வந்தார், ஈரவாடையை பிழிஞ்சான், தீர்த்தத்தை எடுத்துட்டான், நம்பெருமாள்னு கத்தினா. இன்னி வரைக்கும் நம்பெருமாளாகவே இருந்து கொண்டு நமக்கு சேவை சாதிக்கிறான். இந்த ஒரு நாள் யார் யாரெல்லாம் நினைச்சு பார்க்கறோ இல்லை, ஸ்ரீரங்கவாசிகள் அத்தனை பேரும் உயிர் விட்டவளை நினைச்சு பார்க்கணும். அவளுக்காக நம்ம ஆத்துல விளக்கேற்றி வைக்கலாம். அதனால வைகாசி 17 என்பது ஒரு மறக்க முடியாத நாள் ஸ்ரீரங்கத்துக்கு. எல்லாரும் இன்றைக்கு ஆத்துல விளக்கேற்றி வச்சு இந்த நாளாவை தியாகம் பண்ணின நாளாகவும் எடுத்துக்கொண்டு விளக்கேற்றினாலும் சரி, நம்பெருமாள் திருப்பி ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார், இன்னைக்கு நம்ம அனுகிரகம் பண்றார் அப்படின்னு விளக்கேற்றி வச்சாலும் சரி, இந்த நாளை மறக்க மாட்டோம், மறவும் மறவும்.